ஓகே ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ சர்க்கிள்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024ல எல்லா செட் ஒன் செட் டூ செட் த்ரீல ஸோ என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்ற ஹார்ட்ஸ் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் இல்லாம ஹார்ட்ஸ் கொஸ்டின், ஏன்னா இதுல தான் நம்ம சில இது டிஃபரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் என்ன வரும்ன்றத பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A circle with center O and radius 8 centimeter is inscribed in a quadrant ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு வித் சென்டர் உங்களுக்கு O இருக்கு. Okay, ABCD in which PQRS are the points of contact as shown. So PQRS கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்து AD is perpendicular to CD ன்னு சொல்றாங்க. ஸோ AD இங்க இருக்கு AD. ஸோ எதுக்கு பர்பண்டிகுலர்? சிடிக்கு பர்பண்டிகுலர். அடுத்து பிசி ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ பிசின்றது என்னது? ஸோ இந்த டோட்டல் லென்த் தான் உங்களுக்கு பிசி. ஸோ பிசி ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிஎஸ் ஈக்குவல் டு 24 கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட வேல்யூ 24 சென்டிமீட்டர். பிஎஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைன் த லென்த் என்ன கேட்கறாங்க? சிடி கேட்கறாங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல் லென்த் சிடி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுல என்னென்ன அப்ளை பண்ண போறோம்? நமக்கு இந்த சர்க்கிள்ஸ்னு வந்தாவே ரெண்டு தீரம் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் வரும். ஒன்னு ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட், செகண்ட் தீரம் லென்த் ஆஃப் ஏ டேஞ்சன்ட் drawn from an external point to a circle are equal. ஸோ இந்த ரெண்டு தீரமா பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ண வேண்டியது என்னது? லென்த் ஆஃப் ஏ டேஞ்சன்ட் drawn from an external point to a circle are equal. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏஎஸ் இங்க தெரியும். இப்போ ஏஎஸும் ஏபியும் ஈக்குவல், ஏன்னா இந்த இடமும் ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் ஏ டேஞ்சன்ட் என்னென்னலாம் ஈக்குவலா வரும்ன்றது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஏஎஸ் ஈக்குவல் டு ஏபி. அடுத்து பிஎஸ் ஈக்குவல் டு பிஆர். நான் ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்காக 1 2 போடுறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? பிஎஸ் ஈக்குவல் டு பிஆர். ஸோ அடுத்து என்ன வரும்? சிஆர் ஈக்குவல் டு சிக்யூ. ஸோ சிஆரும் சிக்யூவும் ஈக்குவல். ஸோ சிஆர் ஈக்குவல் டு சிக்யூ. அடுத்து வேற என்ன வரும்? அடுத்து டிபி ஈக்குவல் டு டிக்யூ. ஸோ இதை நாலும் முதல்ல ஈக்குவல், இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஏன்னா இதோட மெஷர்மெண்ட் ஒன்னு நமக்கு என்னதான் ஈக்குவல். இது எதனால ரீசன் அப்படின்றது இங்க பிராக்கெட்ல எழுதிருக்கு. ஸோ தியரம் 10.2 நமக்கு என்ன தெரியும்? லென்த் ஆஃப் எ டேஞ்சன்ட் drawn from an external point of a circle are equal. So length of a tangent from external point to circle are equal. நம்ம ஏற்கனவே தியரம் 10.2 தெரியும். ஸோ அதை வச்சு முறை எழுதிடும். எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ முதல்ல இது ஈக்குவல் எழுதி, இது எல்லாமே நமக்கு ஈக்குவல் தெரியும். ஸோ இப்போ அடுத்து என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிசி ஈக்குவல் டு 30 கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ்ன்றது உங்களுக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க கொஸ்டின்ல ரேடியஸ் 8 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 8னா ஓபி ஓஎஸ் ஓஆர் ஓக்யூ நாலுமே என்னது? ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ ஈக்குவல் டு ஓஆர் ஈக்குவல் டு ஓஎஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். எல்லாத்தோட ரேடியஸும் நமக்கு ஈக்குவல். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் ரேடியை. ஸோ ரேடியஸோட ப்ளூரல் தான் நமக்கு ரேடியைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஈக்குவல் பண்ணி எழுதுங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல் லென்த் பிசி, ஸோ பிசி ஈக்குவல் டு என்ன வந்துடும்? எதை ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க? பிஆரும் ஆர்சியும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பிஆர் பிளஸ் ஆர்சி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் என்ன தெரியும்னு பாருங்க. பிஎஸும் பிஆரும் ஈக்குவல். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? பிசி ஈக்குவல் டு பிஆரும் பிஎஸ் ஈக்குவல்னால பிஆருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? பிஎஸ் பிளஸ் ஆர்சி. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நமக்கு ஆர்சியோட வேல்யூ தான் தேவை. ஏன்னா இப்போ இந்த ஆர்சி கண்டுபிடிச்சோம்னா தான் சிக்யூ கண்டுபிடிக்க முடியும். சிக்யூ கண்டுபிடிச்சோம்னா சிடி ஃபைன் பண்ணணும். அப்போ ஆர்சி இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஆர்சி ரைட் சைட்ல இருக்கு, ஈக்குவல் டு பிசி மைனஸ் பிஎஸ். ஸோ இப்போ டோட்டல் பிசியோட லென்த் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 30 மைனஸ் பிஎஸ். பிஎஸோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க 24 சென்டிமீட்டர். ஸோ 24 ஈக்குவல் டு, ஸோ அப்போ ஆர்சியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஆர்சி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஆர்சியோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 6. ஸோ இப்போ ஆர்சியோட வேல்யூ 6 அப்படின்னா நமக்கு ஏற்கனவே லென்த் ஆஃப் ஏ டேஞ்சன்ட் ரெண்டும் ஈக்குவல். ஸோ இங்க 6 சென்டிமீட்டர்னா கியூசியும் உங்களுக்கு என்ன வந்துடும்? 6 சென்டிமீட்டர் வந்துடும். ஸோ அப்போ ஆர்சியும் கியூசியும் ஈக்குவல். ஸோ உங்களுக்கு 6 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் டி. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் டியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? கொஸ்டின்ல இந்த ஆங்கிள் ரைட் ஆங்கிள் தான் வந்திருக்கும். ஸோ ஆங்கிள் டியோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 90 டிகிரி. அது இல்லாம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏடி பர்பண்டிகுலர் டு சிடின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏடியும் இங்க இருக்கிற சிடியும் பர்பண்டிகுலர் கொடுத்தாங்க. அப்ப பர்பண்டிகுலர்னாவே நமக்கு ஆங்கிள் டி என்னதான்?
90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ குவாட்ரிலேட்டர் நமக்கு டோட்டல் குவாட்ரிலேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ பி டி கியூ ஓ. ஓகே, ஸோ இந்த டோட்டல் குவாட்ரிலேட்டர் பிடி கியூஓல ஸோ கவனிங்க. ஸோ இன் quadrilateral PDQO. ஓகே, ஸோ இப்போ எந்த ரெண்டு ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு OQD. ஓகே, ஸோ இந்த ஆங்கிளும் அடுத்து OPD. ஸோ ரெண்டுமே 90 டிகிரி. ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தியரம் 10.1 தெரியும்ப்பா. தியரம் 10.1ஓட கான்செப்ட் என்னது? ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஸோ இதுல எது உங்களுக்கு ரேடியஸ்? OQன்றது ஒரு ரேடியஸ், OPன்றது ஒரு ரேடியஸ். அப்ப நமக்கு ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். அப்ப இதுல இந்த இடத்துல டிக்யூன்றது ஒரு டேஞ்சன்ட், டிபின்றது ஒரு டேஞ்சன்ட். அப்ப இது ரேடியஸ் அப்படின்னா ஸோ ரேடியஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ஆங்கிள் 90 வந்துருது பாருங்க. ஆங்கிள் டியும் 90, ஆங்கிள் கியூவும் 90, ஆங்கிள் பியும் 90. இப்போ மூணு ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல மூணு ஆங்கிள் 90 டிகிரி இருக்குன்னா கண்டிப்பா இந்த இன்னொரு ஆங்கிள் நமக்கு என்னதான் இருக்கும்? 90 தான் இருக்கும். ஏன்னா இந்த டோட்டல் பாலிகனோட வேல்யூ 360. இப்போ இங்க வந்து டின்றது 90 ஏற்கனவே நம்ம கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இது வந்து ரேடியஸ், ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட்ன்றதுனால ஆங்கிள் பியும் கியூவும் 90. இப்போ மூணு ஆங்கிள் 90 அப்படின்னா கண்டிப்பா ஆங்கிள் ஓவும் உங்களுக்கு என்ன வந்துடும்? 90 டிகிரின்னு வந்துடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன எழுதலாம்? ஆங்கிள் ஓக்யூடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓபிடி. ஓகே, ஸோ இப்போ நான் எழுதின ரெண்டுமே என்னது? 90 டிகிரி. ஸோ இப்போ ரெண்டுமே 90 டிகிரினா நம்ம பிராக்கெட்ல ரீசன் எழுதிப்போம். ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஓகே, ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்டோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 90 டிகிரி. இப்போ இது மூணுமே 90 டிகிரினா ஆங்கிள் பிஓக்யூவும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? 90 டிகிரின்னு வரும். ஸோ ஆங்கிள் பிஓக்யூ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ நாலு ஆங்கிளுமே 90 டிகிரி அப்படின்னா ஸோ அப்போ டோட்டல் நமக்கு இந்த ஓபிக்யூடி அப்படின்றது என்ன ஆயிடும்? ஸ்கொயரா மாறிடும். ஸோ தேர்ஃபோர் ஓபிக்யூடி ஸோ அப்படின்றது உங்களுக்கு என்னது? ஸோ ஈஸியஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஓபிக்யூடி அப்படின்றது ஸ்கொயர்னும் போது இப்போ எனக்கு ரேடியஸ் ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னு பாருங்க. எனக்கு ஓபி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படின்றது ஏற்கனவே தெரியும். ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓபிக்யூடிசி ஸ்கொயர் எழுதியாச்சு. ஸோ ஓபி ஈக்குவல் டு அடுத்து டிக்யூ. ஸோ டிக்யூன்றது உங்களுக்கு என்னது? ஸோ சேம் ரேடியஸ், ஸோ 8 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்னது? 8 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஸோ டிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஸோ 8 சென்டிமீட்டர். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நமக்கு வேற ஏதாவது தெரியுங்களா? ஸோ கியூசியோட வேல்யூ ஏற்கனவே கியூசி இஸ் ஈக்குவல் டு கவனிங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல் லென்த் 6 சென்டிமீட்டர்னா ஸோ இதுவும் எனக்கு 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைனலா என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. சிடின்றது தான் கண்டுபிடிக்கும். அப்ப சிடின்றது நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ கியூடியோட வேல்யூயும் கியூசியோட வேல்யூ ஆட் பண்ணாதான் எனக்கு சிடி கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஸோ இது 8 சென்டிமீட்டர்னா இது நமக்கு ஸ்கொயர் தான். இப்பதான் நம்ம இதை நாலுமே ஈக்குவல்ன்றதா ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஸ்கொயர் அப்படின்னா என்னது? ஆல் த சைட்ஸ் ஈக்குவல். அப்போ ஓபியோட வேல்யூ 8 சென்டிமீட்டர்னா கண்டிப்பா ஆல் த சைட்ஸ் ஈக்குவல் போது ஓக்யூவும் 8 தான், டிக்யூவும் 8 தான், பிடியும் 8 தான். அப்ப நாலுமே 8 தான். ஸோ அப்ப இதோட லென்த்தும் 8ன்னு தெரிஞ்சு போச்சு, இதோட லென்த் 6ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்ப டோட்டல் லென்த் டிசி இஸ் ஈக்குவல் டு ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்ப டோட்டல் லென்த் டிசி இஸ் ஈக்குவல் டு எனக்கு டிக்யூ பிளஸ் சிக்யூ. அப்ப டிக்யூன்றது என்னது? 8 பிளஸ் சிக்யூன்றது என்னது? 6. அப்ப டோட்டல் லென்த் டிசி இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எனக்கு 14 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ டிசியோட வேல்யூ 14 சென்டிமீட்டர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஒரு செட்ல வந்து 2024ல 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. புரியுதா பாருங்க? ஏதாவது டவுட் இருக்க பாருங்க அப்படி. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் லிசன் பண்ணுங்கப்பா. ஸோ இதுவும் சேம் 2024ல கேட்ட கொஸ்டின் தான். வேற செட்ல கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கிவன் ஃபிகர் ஏபி அண்ட் சிடி ஆர் டேஞ்சன்ஸ் டு எ சர்க்கிள் centered at O if angle BAC is equal to angle DCA justify எப்படின்னு கேட்கறாரு. ஓகே, ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இல்லாத கொஸ்டின் மட்டும் தான் செலக்டிவா கேட்டிருக்கேன். பட் நம்ம ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் படி அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அந்த தியரம் 10.1 தியரம் 10.2 எக்ஸாம்பிளுக்கும் அடுத்து எக்ஸசைஸ் 10.2ல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இப்போ லாஸ்ட்
ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நமக்கு வேற என்னென்னலாம் இப்போ கேட்டிருக்காங்கன்றது மட்டும் தான் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின், இந்த கிவன் ஃபிகர் ஏபி அண்ட் சிடி ஆர் டேஞ்சன்ஸ் டு a சர்க்கிள். ஸோ ஏபியும் சிடியும் டேஞ்சன்ஸ் டு a சர்க்கிள் at O is angle BAC is equal to DCA. So BACன்றது என்னது, இது BAC. DCAன்றது என்னது, இது DC. இது எப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ இது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும் முதல்ல. ஸோ முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு நம்ம எழுதணும். ஸோ ஜாயின் இந்த ஓசின்ற பாயிண்ட்டும் இந்த ஓஏன்ற பாயிண்ட்டும் முதல்ல ஜாயின் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ டயக்ராம் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ஜாயின் ஓசி கமா ஓஏ. ஓகே. ஸோ இப்போ அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். ஸோ ப்ரூவ் பண்ணும்போது என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது பார்த்துட்டே ஒன் பை ஒன் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது, டேஞ்சன் பர்பண்டிகுலர் டு ரேடியஸ் தெரியும். ஸோ இதுல ரேடியஸ்ன்றது என்னது உங்களுக்கு, ஓஏன்றது ஒரு ரேடியஸ், ஓசின்றது ஒரு ரேடியஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னது, ஸோ ஓஏ, ஸோ இந்த இடத்துல பார்ட் ஆர். ஓகே. ஸோ இப்போ ஆங்கிள் ஓஏபி. ஓகே, இந்த மேல இருக்கிற பார்ட் மட்டும். ஸோ ஓஏபி மார்க் பண்ற பாருங்க இப்போ இந்த பார்ட். ஸோ அப்போ ஓஏன்றது ரேடியஸ், ஸோ இந்த இடத்துல ஏபின்றது டேஞ்சன். ஸோ அப்போ ஓஏ பர்பண்டிகுலர் டு, ஸோ ஓஏபி, ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன். ஸோ அப்போ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டேஞ்சன்னா ஓஏன்றது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டேஞ்சன்னா ஆங்கிள் ஓஏபி. அதே மாதிரி ஓசின்றது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டேஞ்சன்னா ஆங்கிள் ஓசிடி. இது ரெண்டுமே ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 90 டிகிரி. ஓகே. ஸோ அப்போ ஓஏபி, ஓஏ ரேடியஸ், ஏபி டேஞ்சன்ட். ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். பர்பண்டிகுலர்னாவே இதோட ஆங்கிள் உங்களுக்கு என்ன வந்துடும், 90 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே என் ட்ரையாங்கிள் ஓஏசி இந்த பாட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் ஓஏசி எடுத்தீங்கன்னா, ஸோ என் ட்ரையாங்கிள் ஓஏசி. ஸோ இப்போ என்ன ஆகும், சேம் இங்கேயும் உங்களுக்கு என்ன வரும், ஆங்கிள் ஓஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசி. சேம் உங்களுக்கு என்னது, ஓசின்றது ஒரு ரேடியஸ், அடுத்து ஓஏன்றது ஒரு ரேடியஸ். ஸோ ஓசி ஈக்குவல் டு ஓஏ ஈக்குவல் டு ரெண்டுமே உங்களுக்கு என்னது ரேடியஸ். அப்போ கண்டிப்பா கீழே இருக்கிறது உங்களுக்கு என்ன வரும், ஆங்கிள் ஓஏசி ஆங்கிள் ஓசி ரெண்டுமே உங்களுக்கு என்னது 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஓஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிஏ, ஸோ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணிதான் நம்ம பிஏசி ஈக்குவல் டு டிசிஏ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் 1 and 2. ஓகே. ஸோ 1 and 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, ஆங்கிள் ஓஏபி பிளஸ் ஆங்கிள் ஓஏசி. ஸோ இங்க ரைட் சைட்ல என்ன இருக்கு, ஓசிடி பிளஸ் ஆங்கிள் ஓசிஏ. ஸோ ஓஏபி பிளஸ் ஓஏசி என்ன வரும்னு பாருங்க. ஸோ ஓஏபின்றது மேல இருக்கிறது, ஓஏசின்றது கீழே இருக்கிறது. ஸோ அப்ப ரெண்டு ஆட் பண்ணும்போது ஸோ டோட்டல் பிஏசி அப்படின்றது வந்துடும், ஆங்கிள் பிஏசி. அதே மாதிரி ஓசிடி அடுத்து ஓசிஏ. ஸோ டோட்டலா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலா என்ன வரும், டிசிஏ. ஸோ இது வந்து டிசிஏ. ஸோ இதுல ரெண்டா பிரிச்சிருக்கோம், ஓசிடின்றது மேல இருக்கிறது, அடுத்து ஓசிஏன்றது கீழே இருக்கிறது. இது ரெண்டையும் உங்களுக்கு டோட்டலா ஆட் பண்ணா டிசிஏ. ஸோ ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிஏ. ஸோ இப்படிதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிஏ ஜஸ்டிஃபை அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மேல இருக்கிற ட்ரையாங்கிளும் கீழே இருக்கிற ட்ரையாங்கிளும் ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட் எடுத்து ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணீங்கன்னா பிஏசி ஈக்குவல் டு டிசிஏ. இதான் பாருங்க, ஏதாவது டவுட் இருக்க பாருங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் உங்களுக்கு 2024ல வேற செட்ல 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிவன் ஃபிகர் PQ is a tangent to a circle at O and angle BAQ is equal to 30 degree கொடுத்துருக்காங்க. Show that BP equal to BQ ன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ BP equal to BQன்றது எங்க வருதுன்னு பாருங்க. ஸோ BP equal to BQ. ஸோ இதோட ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணோம் இந்த இடத்துல. ஸோ Q ஏன்னா ப்ரூவ் பண்ண வேண்டியது பிபி ஈக்குவல் டு பிக்யூ இந்த இடத்துல. ஸோ அப்போ முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த கியூல இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ கியூல இருந்து எஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்க. எனக்கு பிக்யூபி தட் மீன்ஸ் இதுதான்
பிக்யூபி மேல இருக்கிற பார்ட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா பிஏக்யூ, ஏற்கனவே பிஏக்யூட வேல்யூ தெரியும் எனக்கு 30 டிகிரின்னு தெரியும். ஸோ அப்ப இந்த வேல்யூ பிஏக்யூவோட வேல்யூ அடுத்து பிக்யூபியோட வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே நமக்கு எப்போ இருக்கு பாருங்க ஆல்டர்னேட். இப்போ நான் மார்க் பண்ணிருக்க பாருங்க பிராக்ல. ஸோ இங்க இருக்கிற 30 டிகிரியும் இங்க மேல இருக்கிறதும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு என்னது 30 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எனக்கு பிக்யூபியும் ஈக்குவல் டு பிஏக்யூவும் ஈக்குவல் டு 30 டிகிரி. ரீசன் என்னது? alternate segment are equal or alternate angles are equal. So alternate segment or angles are equal. ஓகே. ஸோ இப்போ alternate angles are equalனா BAQ ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? 30 டிகிரி வந்துடும். இப்போ நமக்கு இந்த இடத்துல கவனிங்க, இந்த ஏபின்றது தான் டயாமீட்டர். ஏன்னா இங்க தான் ஓ இருக்கு, ஏபின்றது டயாமீட்டர். ஸோ அப்போ ஏபின்றது டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ இந்த இடத்துல ஏக்யூபி இந்த மேல இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாட்டு தான் உங்களுக்கு என்னது? செமி சர்க்கிள். ஓகே. ஏன்னா இந்த டோட்டல் ஃபுல் சர்க்கிள்ல இது எனக்கு பாதி. அப்ப ஏ கியூப்ன்றது என்னது? எங்களுக்கு செமி சர்க்கிள். ஸோ நம்ம 9th ஒரு ஆங்கிள் தீரம் படிச்சிருப்போம். ஆங்கிள்ஸ் இன் ஏ செமி சர்க்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஒரு செமி சர்க்கிள் இருக்குன்னா அதுல ஆங்கிள் உங்களுக்கு என்ன வரும்? அதோட ஆங்கிள் வந்து டோட்டலா 90 டிகிரின்னு படிச்சிருப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஏபின்றது டயாமீட்டர். ஸோ ஏபி இஸ் டயாமீட்டர். ஓகே. ஸோ இப்போ இதுல ஏக்யூபின்றது உங்களுக்கு என்னது? செமி சர்க்கிள். ஸோ ஏக்யூபி இஸ் செமி சர்க்கிள். ஓகே. நமக்கு என்ன தெரியும்? ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் ஈக்குவல் டு 90. அப்ப மேல இருக்கிற ஆங்கிள் ஸோ ஏ கியூ பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே. ஸோ ஏ கியூ பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினா இப்போ எனக்கு டோட்டல் இந்த இடத்துல எவர் இருக்கு பாருங்க, ஏ கியூ பி. இந்த ஏ கியூ பின்றதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏ கியூ பி ஈக்குவல் டு, ஸோ என்னென்ன ஸ்பிளிட் பண்ணலாம்? முதல்ல ஏ கியூ பின்னு ஒன்று ஸ்பிளிட் பண்ணலாம். அடுத்து பிக்யூபி ரெண்டா பிரிக்கலாம். ஸோ இந்த பார்ட் ஒன்று, அடுத்து இந்த பார்ட் ஒன்று ரெண்டா பிரிக்கலாம். ஸோ ஏக்யூபி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூபியும் அடுத்து பிளஸ் பிக்யூபியும் ரெண்டா பிரிச்சிடலாம். ஏக்யூபின்றது நமக்கு என்ன தெரியும்? ஸோ 90 டிகிரி. ஸோ ஏக்யூபி ஏற்கனவே இப்போ தெரியும் 90 டிகிரி. அடுத்து பிளஸ் பிக்யூபி, ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் எனக்கு ஆட் பண்ணி தான் எனக்கு டோட்டலா என்னது? 90 டிகிரி. ஸோ பிளஸ் அடுத்து உங்களுக்கு என்னது? பிக்யூபின்றது இங்க 30 டிகிரின்னு தெரியும். ஸோ 90 பிளஸ் 30 ஸோ ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ அப்போ இந்த மேல இருக்கிற டோட்டல் ஆங்கிள், ஸோ கியூவோட ஆங்கிள் உங்களுக்கு என்னது? 120 டிகிரி. இப்போ நான் இதான் ப்ரூவ் பண்ணும், இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் பிபியும் பிக்யூவும் ஈக்குவல் தான் ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த ட்ரையாங்கிள் ஏக்யூபி எடுத்துக்கிறேன். ஏக்யூபினா இதுதான் ஏ கியூ. ஓகே. ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வச்சு ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏக்யூபியில நமக்கு 3 ஆங்கிள் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஏக்யூபியில ஆங்கிள் ஏ, அடுத்து ஆங்கிள் கியூ, அடுத்து ஆங்கிள் பி. ஸோ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி, ஆங்கிள் கியூ பிளஸ் ஆங்கிள் பி, மூணு நமக்கு ட்ரையாங்கிள் என்னது? 180 டிகிரி. ஸோ இப்போ இதுல எந்த வேல்யூ நமக்கு தெரியும்னு பாருங்க. ஆங்கிள் கியூபி இந்த வேல்யூ மட்டும் தான் தெரியாது எனக்கு. ஆங்கிள் கியூபி இந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு தெரியாது. ஸோ ஆங்கிள் பி மட்டும் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். மற்ற ரிமைனிங் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் கியூவும் தெரியும். ஸோ இது வந்து ஆங்கிள் கியூ. சென்டர்ல பாருங்க, ஆங்கிள் கியூ வந்து 120 டிகிரி. அடுத்து ஆங்கிள் ஏன்றதும் தெரியும். ஆங்கிள் ஏன்றது என்னது? 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ 30 பிளஸ் 120. ஸோ 30 பிளஸ் 120 ஈக்குவல் டு 150 டிகிரி பிளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 180 மைனஸ் 150. ஸோ அப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? 180 மைனஸ் 150 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகே. ஸோ இந்த பின்றது ஆக்சுவலா நான் வந்து சிங்கிளா அந்த ஆங்கிள் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பின்றது என்னது உங்களுக்கு? ஆங்கிள் QPA இதுதான் பின்றது. ஸோ QPA அப்படின்றது தான் 30 டிகிரி. ஓகே. ஸோ ஆங்கிள் QPA ஈக்குவல் டு ஸோ 30 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? எது 30 டிகிரின்னு தெரியும்? BQPன்றது 30 டிகிரின்னு தெரியும். அடுத்து இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? QPAன்றது 30 டிகிரின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் BQPன்றது 30 டிகிரி.
அடுத்து QPAன்றது நமக்கு என்னது 30 டிகிரி. ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2, ஓகே, ஸோ ஆங்கிள் BQP ஈக்குவல் டு ஆங்கிள் QPA. QPAவா QPBங்களா? QPB. ஓகே, ஸோ QPB. ஸோ QPB. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு என்னது ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் டு 30 டிகிரி, நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள் சைட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு சைட்ஸ் ஆர் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் அப்படின்னு ஒரு தியரம் முடிச்சிருக்கும். ஸோ அப்ப ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் எனக்கு ஈக்குவல் அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் என்னென்ன இருக்கு இந்த இடத்துல? ஒன்னு எனக்கு பிக்யூன்னு இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா பிபி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்திருக்கிறது. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா அதோட ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன வந்துடும்? ஸோ ஒன்னு வந்து QB ஈக்குவல் டு பிபின்னு வந்துடும். ஓகே, புரியுதா பாருங்கப்பா. ஸோ இதுவும் ஒரு 3 மார்க்ல கேட்ட கொஸ்டின் தான்.